அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சீமானவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இவ்ளோ வன்மத்தையும், அழுக்கையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ரஜினியோட வீட்ல போய் அவர சந்திச்சுட்டு வந்தீங்களா? அதாவது ரஜினி ரசிகர்களே விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து சீமானவர்களுக்கு ஆதரவாக ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்க. சீமானவர்கள் பேசினத வந்து எடுத்து போட்டு விஜய் அவர்கள ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க பார்த்தீங்களா? இப்ப வந்து சீமானவர்கள் வந்து உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்களுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்த எவ்வளோ கேவலமா வந்து பேசியிருக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல மிக வலுமையான கண்டனங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கு. இத யார்றா பேசுறது அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா, ரஜினி ரசிகர்கள் இல்ல. வேற யாரு? நம்ம தாவேகா தற்குறிங்க தான். அவனுங்க உட்காந்துக்கிட்டு பாடம் எடுத்துட்டு இருக்கிறானுங்க ரஜினி ரசிகர்களுக்கு. "பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அடுக்குமா? நியாயமா?" அப்படின்னு. டேய்! ஆடு நனையுதேன்னு ஓநாய் அழுதுச்சாம். அந்த கதையா இருக்கு. நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் மீதும், ரஜினி ரசிகர்கள் மீதும் உங்களுக்கு அக்கறை இருக்கு. அத நாங்க நம்பணும். ஏன்டா எங்களலாம் பார்த்தா எப்புட்றா தெரியுது உங்களுக்கு? அ ரஜினி அவர்களோட வந்து இந்த காக்கா, கழுகு கதைக்கு அப்புறம், குறிப்பாக ரஜினி ரசிகர்கள, ரஜினிய தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிகளும், இந்த விஜய் ரசிகர்களும் சமூக ஊடகங்கள்ல அவ்வளவு தரைக்குறைவா பேசிட்டு வந்தானுங்க. குறிப்பாக இந்த கூலி திரைப்படம் வந்து திரையரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒவ்வொரு திரையரங்குகளுக்கும் இவனுங்க போய், இந்த சோ கால்டு விஜய் ரசிகர்கள், தாவேகா தற்குறிங்க போயி, மைக் முன்னாடி நின்னுகிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸா குடுக்குறானுங்க. அதுல ஒருத்தன் சொல்றான் பாருங்க, இந்த மாரி திரைப்படம் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. குறிப்பாக லியோ திரைப்படத்திற்கு ஈக்குவலா நாங்க எதிர்பார்த்தோம். லியோ அளவுக்கு இல்ல அப்படிங்கிறான். லியோ அளவுக்கு இல்ல அப்படின்னா, அதாவது எங்க அண்ணன் விஜய் நடிச்ச லியோ வந்து வேற லெவலு. இந்த கூலி படம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதாவது இவ்ளோ ஸ்டார் நடிச்சு, அமீர் கான் நடிச்சு, நாகார்ஜுனா நடிச்சு, ஸ்ருதிஹாசன் நடிச்சு, அதுக்கப்புறம் சௌபின் நடிச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்ட் இதுல இருந்து கூட, எங்க அண்ணன் விஜய் சோலோவா நடிச்ச லியோ படத்துக்கு வந்து இணையாக இந்த படம் இல்ல. அப்படின்ற மாதிரி இவன் உருட்டுறான். அங்க ஒரு ரஜினி ரசிகர் வந்து கேட்கிறாரு. "டேய்! நீ வந்து சரக்க போட்டு வந்திருக்கிற. நீ வந்து எங்க இந்த திரைப்படத்த பார்த்த சொல்லு" அப்படிங்கிறாரு. "அண்ணா நான் இந்த தியேட்டர்ல பார்க்கலண்ணா. நான் இன்னொரு தியேட்டர்ல பார்த்தேண்ணா" அப்படிங்கிறான். ஆக மொத்தத்துல இந்த நாய் படமே பார்க்கல. பிரதர் நீ ஃபுல் போத பிரதர் நீங்க பாருங்க நோ அதுக்கு இல்ல நான் நேர்ல சொல்றீங்க படம் அற்புதமான படம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிவ்யூ ஏங்க ஜெயலலிதா வேற ஒரு படங்க அது ஜெயலலிதா 100 மடங்கு பெட்டர் இந்த படம் அப்படினா கண்டென்ட் கதையே இல்லையா பிரதர் நீ போதையில படம் பார்த்து புதிய படம் நான் இப்பதானே நான் இங்க பார்க்கவே இல்ல நான் வெளியில வந்து பார்த்தேன் சொல்றேன் நீ படமே பார்க்காம நின்னு பேசிங்க உள்ள படம் வந்து பாத்தியா நீ பார்த்தேன் இந்த படம் பார்க்காம பேசிங்க நான் இத டிக்கெட் இருக்குனா நீ உள்ளே வரல சும்மா சொல்லுங்க நான் இங்க பாறேன் நான் அங்க பார்த்தேன் நான் இங்க பார்க்கறேன் வேற வேற எல்லா ஷோல படமே பார்க்காம தியேட்டருக்கு போயி மைக்க நீட்டுற இடத்துலலாம் வன்மத்த கக்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த கூலி படத்துக்கு எதிரா இந்த அனில் குஞ்சு வந்து வன்மத்த கக்கிட்டு இருக்கிறான். இத கேள்விப்பட்ட ஒரு ஹார்ட்கோர் ரஜினி ரசிகர் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில நல்லா அர்ச்சனை பண்ணி காதெல்லாம் கருகுற மாரி நம்மளால கேட்க கூட முடியல. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகுற மாரி காரி துப்பி செருப்பால அடிச்சு அவன தியேட்டர விட்டு அடிச்சு துரத்தி இருக்கிறானுங்க. நீ ஏய் வாத்தா போடா. ஏய் குமார போடா வெளில போடா தேட்டர் விட்டு பாடு வெளில போடா. இந்த மாதிரி எடுத்து வந்து ஓர மாட்டேன் வந்து ஏய் ஏய் கோபா குமார வெளில போடா. டேய் வெளில போடா. வெளில போடா பாடு. எவடியா வாத்தா அனில் ஃபேன் தானே போட்டா. டேய் போட்டா அனில் ஃபேன் தானே போட்டா. வெளில போடா போட்டா குமார போடா. வெளில போடா தேட்டர் விட்டு வெளில போடா. விவேக் காமெடியில ஒரு டயலாக் ஒண்ணு வரும். பாஸ் நம்ம காட்டியும் குடுக்குறோம், கூட்டியும் குடுக்குறோமா அப்படின்னு. அது மாரி நேத்து வரைக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும், ரஜினிக்கும் எதிராக சமூக ஊடகங்கள்ல கேவலமான கருத்து தெரிவிச்சுட்டு வந்தவனுங்க. தியேட்டரா ஏறி இறங்கி இந்த கூலி படத்துக்கு எதிரா வந்து அவதூறு பரப்பிட்டு இருந்தவனுங்க. இன்னைக்கு வந்துகிட்டு சீமான் அவர்கள் பேசினத கையில எடுத்துக்கிட்டு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ரஜினி ரசிகர்கள திருப்பக்கூடிய ஒரு கேவலமான வேலைய செய்ய ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் பேசினத வந்து சரி அப்படின்னு நான் முட்டு குடுக்கல. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த கூலி திரைப்படத்த வந்து எந்த ஒரு திரையரங்குலயும் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆக மொத்தத்தில கட்சிக்காரன் எவனோ ஒருத்தன் படத்த பார்த்துட்டு, "அண்ணே படம் அந்த அளவுக்கு இல்லண்ணே. நம்ம இங்க குடுத்த பில்டப் அளவுக்கு படம் இல்ல." அப்படின்னு சொல்ல, அத வச்சு தான் வந்து அந்த குழியும் காலி, இந்த குழியும் காலி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்திருக்கணும். எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. ஆனா, இந்த கருத்த அவரு ஏன் பேசினாரு அப்படின்னா,
தூய்மை பணியாளர்கள் 15 நாட்களா வந்து தொடர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அவங்கள வந்து காவல்துறைய ஏவி கைது பண்ணி மண்டபத்துல அடைச்சிருந்தாங்க. அவங்கள பார்க்க மண்டபத்துக்கு போன அண்ணன் சீமான் அவர்கள் போயிருந்தாரு. அது பெரிய சம்பவமாச்சு. அத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஆனா, இவனுங்க வந்து இந்த போராட்டத்த முடிச்சு வைக்கிறேங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய நாடகத்தையே அரங்கேற்றியிருக்கிறானுங்க. குறிப்பாக இந்த தேன்மொழி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த பொதுநல வழக்குல இந்த மாரி வந்து அவங்க வந்து அப்புறப்படுத்தணும் இந்த தூய்மை பணியாளர்கள அப்படின்னு சொல்லி வழக்கு குடுத்திருந்தாங்க. அப்ப வந்து இந்த தேன்மொழி யாரு அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கக்கூடிய விதமாக சேகர் பாபுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் தான் இந்த தேன்மொழி அப்படின்னு சொல்லி நெறைய தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கு. அப்ப இந்த மேயர் பிரியாவும் அந்த தூய்மை பணியாளர்கள பேச வைக்கும்போது, அந்த அட்டையெல்லாம் மறைச்சுக்கிட்டு, காதுல போய் சொல்லிக் குடுத்து பேச வச்சதெல்லாம் இன்னைக்கு காணொளிகளாக வெளிவந்து, இன்னைக்கு திமுக வந்து ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு நிக்குது. दो ना पैसा அதாவது மொத நாள் தான் வந்து காவல்துறைய ஏவி ஒரு மிகப்பெரிய அடக்குமுறைய பண்றாங்க. மறுநாளே வந்துட்டு அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒரு நாடகத்தையும் நடத்துறாங்க. இந்த நாடகத்த அண்ணன் சீமான் அவர்கள் அம்பலப்படுத்துறாரு. இது இன்னும் நெறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக கூலி திரைப்படத்தையும் அந்த இடத்துல ஏன்னா கூலி வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்குல்ல. இன்னைக்கு வந்து ஒரு பேசக்கூடிய ஒன்றா இருக்கு. அப்ப இதோட சேர்த்து பேசுனோம்னா, அது ஒரு சர்ச்சை கருத்தாகும். இன்னும் நெறைய பேருக்கு போய் சேரும். இவனுங்க பண்ண டிராமாங்கிறது நெறைய பேருக்கு போய் சேரும். அப்படிங்கிற அடிப்படையில பேசப்பட்டது தான் இது. அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கேட்டா நல்லாச்சுங்கிற 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசர அவசரம் முடிச்சு விட்டு காலைல சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூட்டி அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல. அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. இந்த சமுதாயத்துல ஒரு தாவேகா தற்குறியாக விஜய் ரசிகனாக இருக்கிறத விட ஒரு பெரிய கொடுமை கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய அரசியலுக்கு முட்டுக் குடுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்த ப்ரமோட் பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து ரஜினி போன்றவர்கள் வந்து படம் நடிச்சு வெளியாகுது அப்படின்னா, தியேட்டருக்கு போயி அந்த படம் நல்லா இல்லன்னு சொல்லி அவதூறு பரப்பணும். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, "டேய் உங்க நொண்ணன் தான் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டார்லடா. எதுக்குடா நீங்க வந்து திரைப்படங்கள்ல ரஜினி படம் வந்து நல்லா ஓடக்கூடாது, அஜித் படம் நல்லா ஓடக்கூடாதுன்னு ஏன்டா நெனைக்கிறீங்க?" அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். உண்மை என்னன்னா, இந்த தாவேகா தற்குறிங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க அண்ணன் வந்து 2026 தேர்தல்ல மண்ண கவ்வ போறாரு. நம்ம அண்ணனுக்கு அரசியல் வரல. ஆனா, நம்ம வந்து இப்ப இருந்தே நம்ம திரைப்படத்துல விஜய் அவர்களுடைய இருப்பையும் நம்ம தக்க வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் அரசியல்ல தோத்து போயி, செருப்படிபட்டு, அசிங்கப்பட்டு, திரும்ப வந்து சினிமாக்குள்ளேயே வர்றாரு அப்படின்னா, ரஜினி அவர்கள், அஜித் அவர்கள்லாம் தொடவே முடியாத உயரத்துக்கு போயிருவாங்க. இப்பயே அவங்க தொடவே முடியாத உயரத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. அந்த இடத்த எப்பவுமே விஜய்க்காக பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவனுங்க கேவலமாக, தரைக்குறைவாக ஒவ்வொரு பெரிய ஹீரோவுடைய திரைப்படங்கள் வெளியாகும்போது, இந்த விஜய் நடிச்ச லியோவோட கம்பேர் பண்றது, விஜயோட மொக்க படத்தோட கம்பேர் பண்ணி நல்லா இல்ல, அந்த அளவுக்கு இல்லன்னு பேசுறது. இது மாதிரியான கேவலமான விஷயங்கள தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டு வரானுங்க. உங்க அண்ணன் தான் அரசியல்ல கிழிக்க போறார்ல. 2026 முதலமைச்சர்ன்னு சொல்றேல்ல. அப்புறம் என்ன மானாவுக்குடா ரஜினி படம் நல்லா இல்லன்னு சொல்ற? அஜித் படம் நல்லா இல்லன்னு சொல்ற? மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானடா? அப்படிங்கிற கேள்வி வந்து இவங்கள பார்க்கும்போது இயல்பாவே எழுது. இன்செக்யூரிட்டியா இருக்கானுங்க. இன்செக்யூர்டா ஃபீல் பண்றானுங்க இவனுங்க. போய் உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்கடா. கட்சிய கலைச்சிட்டு மூடிட்டு படத்துல மட்டும் நடி. எதுக்கு உனக்கு வேண்டாத வேலைன்னு அங்க போய் கேளுங்கடா. இங்க வந்துகிட்டு ரஜினிகாந்த் படம் நல்லா இல்ல, அஜித் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தற்குறிங்க அப்படிங்கிறதையும் தாண்டி, இவனுங்க மாரி ஒரு கேவலமான ஜென்மம் உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த ரஜினி ரசிகர்கள திருப்பணுன்றதுக்காக, இவனுங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற தகவல வந்து நம்ம சீமான் தம்பிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்ததுனால தான் இந்த ஒரு காணொளி பதிவு. நெறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் சேருங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே
வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே